ஸோ வணக்கம் மக்களே, எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ வருது. ஸோ இன்னைக்கு சிவில் இன்ஜினியரிங் பற்றி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். ஸோ நம்ம கூட மோனிஷ் பாலாஜி அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார். ஹூ கேம் இன் ஜெர்மனி இன் 2021 சிவில் படிக்கிறதுக்காக இங்கே வந்தார். வைமர் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இப்போ ரீசெண்டாக ஜாபும் வாங்கியிருக்காரு ஜெர்மனியில் இந்த பீரியடில். ஸோ நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். வாட் எவர் இட் இஸ், முதல்ல நம்ம அவர்கிட்ட பேசுவோம். அதுக்கப்புறமா உங்களோட கேள்விகளை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி ஐ வில் ட்ரை டு ரிப்ளை எவ்ரி ஒன் வித் த நெசசரி ஆன்சர், ரைட்? ஸோ வித் தட் மோனிஷ் பாலாஜி வாங்க. ஸோ ஹாய், தேங்க்ஸ் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ, ஹவ் வாஸ் யுவர் ஜர்னி, எவ்ரி திங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? கிட்ட வந்துடுங்க, ஏன்னா வைட் ஆங்கிளில் தான் இருக்குது. எப்படி உங்கள் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு, எல்லாமே எப்படின்னு வியூவர்ஸ் கிட்ட சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கனடா ட்ரை பண்ணேன் ப்ரோ. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படிங்கிறதுனால சரி நம்ம பட்ஜெட்டில் எது கரெக்டாக வருங்க பார்க்கும்போது ஜெர்மனி இப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு 12,000 euros, லைக் நீங்கள் பிளாக்ட் அமௌண்ட் காமிக்கணும். 12,000 காமிச்சிங்கன்னா ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் ஒரு 12,000 euros நம்ம அடுத்த அதுக்கு முன்னால் லைக் வாட் யூ டிட் இன் இந்தியா, என்ன படித்து முடிச்சிங்க? பேச்சுலர்ஸ் முடித்தேன் ப்ரோ. எதில்? சிவில் இன்ஜினியரிங் பேச்சுலர்ஸ். தென் வை யூ சோஸ் ஜெர்மனி முதல்ல? ஏன்னா சிவிலுக்கும் ஜெர்மனிக்கும் பெருசாக அவ்வளோவா சம்மந்தம் இல்லை. தென் வை ஜெர்மனி? ஆக்சுவலாக எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. பட் ஆனால் ஜெர்மனிலையும் சிவிலுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் ஜெர்மனிலையும் இருக்காங்க. ஸோ அது வந்துட்டு நான் வந்துட்டு கனடா இல்லாமல் அதுக்கப்புறம் இங்கே ஜெர்மனி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரி இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் டோட்டலாக 3 யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணேன். அதில் 2 யூனிவர்சிட்டிஸ் கிடச்சிது. நான் அதுக்கப்புறம் அதில் ஏன்னா நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடையாது இங்கே சிவிலுக்கு, வெரி ஃபியூ தான். அதில் நான் ஸ்ட்ரக்சரல் மட்டும்தான் அப்ளை பண்ணேன். ஸோ அதில் வந்துட்டு 2 கிடச்சது. ஸோ நான் வெய்மர் சூஸ் பண்ணிட்டேன், பஹோஸ் சூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். லைக் கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ இட் டுக் சம் டைம். ஏன்னா சைட் பை சைடு ஜெர்மனும் லேர்ன் பண்ணணும், கோர்ஸும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அது இல்லாமல் நான் இது வரைக்கும் லைக் தனியாக இருந்ததில்ல, பேரண்ட்ஸோடய தான் இருந்திருக்கேன். ஸோ அந்த இதுவும் கொஞ்சம் டைம் ஆச்சு. ஓகே. ஸோ எல்லாமே அடாப்ட் ஆகி கொஞ்சம் லைக் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கோர்ஸ் நான் 3 இயர்ஸ் 3.5 இயர்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ கோர்ஸ் முடிஞ்சது ஆக்சுவலாக முடியறதுக்கு முன்னாடி நான் ஜாப் சர்ச்சுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2 months முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. அந்த மேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் முதல் விஷயம், உங்களோட பேச்சுலர் ஸ்கோர் என்ன க்ரைட்டீரியா இருந்தது உள்ளே வரத்துக்கு? இப்போ மேபி மாறி இருக்கலாம் ப்ரோ. நான் வரும்போது என்ன க்ரைட்டீரியா இருந்துச்சுன்னா, மெயினாக அவங்க வந்துட்டு இங்கிலீஷ் இதுதான் பார்க்குறாங்க ப்ரோ. டோட்டல் பேண்ட் 6.5 இருக்கணும். ஈச் பேண்ட் லைக் டோட்டல் ஐஎல் ஸ்கோர்ஸ் வந்துட்டு 6.5 இருக்கணும். ஈச் பேண்ட் ஸ்கோர் வந்து மோர் தேன் 6 இருக்கணும். ஓகே. மோஸ்ட் ஆஃப் த ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ் இது சொல்ல மாட்டாங்க, இருக்காது. ஆனால் பஹோஸில் இது வச்சுருக்கிறாங்க. ஏன்னா என்னோட ஒரு ஃப்ரெண்டு அப்ளை பண்ணால் ஈச் பேண்ட் ஸ்கோர் 6 இல்லாததுனால அவனால் வர முடியாமல் போயிடுச்சு. ஓகே. எவ்வளோ ஸ்கோர் உங்களது பேச்சுலர்? என்னோடது பேச்சுலர்ஸில் வந்துட்டு 8.4 ப்ரோ சிஜிபிஏ. ஓகே. பேண்ட் ஸ்கோர் ஐஎல்ஸ் பேண்ட் ஸ்கோர் 7. சூப்பர். ஸோ 2021 வந்தீங்க. இப்போ வந்து நம்ம 2025 இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு கோர்ஸ் முடிக்க. முதல் விஷயம், வாட் ஹேவ் யூ லேர்ன் டு டியூரிங் யுவர் ஸ்டூடெண்ட் ஜர்னி? ஏதாவது இன்டர்ன்ஷிப் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இப்போது புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வராங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நாளைக்கு இங்கே மார்க்கெட்டுக்கு அடாப்ட் ஆனோன்னா இந்த ஸ்டடி பீரியடில் அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்? நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் ஸ்டூடெண்ட் எதுவும் அந்த மாதிரி பண்ணல ப்ரோ, லைக் டெக்னிக்கல் ரிலேட்டடாக. பட் ஆனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஜெர்மன் ஃபீல்டில் ஒரு ஒர்க் ஸ்டூடெண்ட், அட்லீஸ்ட் ஒர்க் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா வந்துட்டு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒர்க் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். பட் ஆனால் நான் எதனாச்சும் ஒரு ரிலேட்டடாக டெக்னிக்கல் ஜாப் ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல் டைம் ஜாப் தேடுறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு, ஸோ நான் எல்லாருக்கும் கிடச்சிரும் நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சினாரியோஸும் நான் பார்க்குறேன்ல, நான் என்னோடது மட்டும் சொல்லலை, ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நான் பார்த்து சொல்கிறதுனால சொல்கிறேன். கண்டிப்பாக இங்கே இருக்கிற கம்பெனிஸ் ஃபுல் டைம் எடுக்கும்போது ஆல்ரெடி நீங்கள் ஜெர்மன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்களாங்கிறத செக் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் இல்லைன்னா ஒரு ஒர்க் ஸ்டூடெண்ட் டெக்னிக்கல் ஜாபில் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆட் ஆன் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே. நீங்கள் படித்தது வைமரில், கரெக்ட்? ஸோ வைமரை பொறுத்த வரைக்கும் இப்போ பிளாக்ட் அக்கௌண்ட் என்ன தான் 12,000 euro கேட்டாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ காசு இருந்தால் மாதத்துக்கு போதும் அப்படின்னா என்ன லிவிங் எக்ஸ்பென்சஸ்?
வைமரில் நான் வந்த புதுசில் 2021 500 இருந்தால் போதும் ப்ரோ. ஓ பட் ஆனால் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் பிளாக் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு தெரிஞ்சு 850 to 890 வரும். ஓகே. ஸோ நீங்கள் சம் அமௌண்ட் ஆஃப் மணி உங்களுக்கு பிளாக் அக்கௌண்ட்லேயே ரிமைனிங் இருக்கும். நீங்கள் அந்த மணியை வச்சே 1.5 year 2 years நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் திரும்பவும் மணியே வாங்க தேவையில்லை. பட் ஆனால் நான் கடைசியில் இப்போ முடிச்சு வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 650 to 700 அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. 500 to 6. ஓகே. பட் பார்ட் டைம் ஜாப்லாம் பார்க்க போகும்போது இட்ஸ் நாட் பார்ட் டைம் பார்க்கும்போது தான். ஓகே, குல். ஸோ இப்போ நான் அந்த கேள்வி கேட்டிருப்பேன், லைக் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வரும்போது வாட் தே ஹாவ் டு கன்சிடர் டியூரிங் த ஸ்டடி பீரியட் இன் ஆர்டர் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஜாப் மார்க்கெட். அதில் மெயினான விஷயம், ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு சிவில் இன்ஜினியராக நான் என்ன பண்ணணும் நாளைக்கு ஒரு ஜாப் மார்க்கெட்டுக்குள்ளே போகணுன்னா? ஜாப் மார்க்கெட்டுக்குள்ளே போகணுன்னா மெயினாக சிவிலை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் தான் ப்ரோ. ஓகே. ஜெர்மன் லாங்குவேஜ் தான் மஸ்ட்டு. ஜெர்மன் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு B1 லெவல்னாச்சும் முடிக்கணும். முடிஞ்சதுன்னா C1 வரைக்கும் ப்ரிஃபர்டு. சில கம்பெனி C1 கூட கேட்குறாங்க. மினிமம் B1 கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் மார்க்கெட்டில் என்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது நீங்கள் பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஆல்ரெடி கம்பெனிஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்ணிங்கன்னா இங்கே பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா நார்மலாக வேறு கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வேறு, இங்கே ஜெர்மனியில் அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் அவங்க வேறு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ட்ரெயின் ஆகிக்கும். ஓகே. ஸோ பார்க்குறவங்களுக்கு டவுட் வரலாம், இதை போய் நான் எங்கே ஜெர்மனியில் இருந்தால் தானே அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்றதே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஸோ இந்த நொண்டி சாக்கெலாம் சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸை படிக்க கற்றுக்கிட்டாவே போதும். ஏன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கண்டிப்பாக அவங்களோட சாஃப்ட்வேர் மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஆல் அவைலபிள். பட் ஆனால் நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். ஸோ வாயை மூடி பேசுவோம் படத்தில் சொல்கிற மாதிரி வாழைப்பழத்தை உரிச்சி கொடுத்தாச்சுன்னா நான் ஊட்டியை விட முடியும் அப்படின்ற மாதிரி யூ ஹாவ் டு டூ இட், ரைட்? ஓகே. ஸோ ஜாப் சர்ச்னு வரும்போது, ஸோ சிவிலுக்கு நீங்கள் மார்க்கெட் இருக்குன்னீங்க. பட் வென் இட் கம்ஸ் டு ரியாலிட்டி, ஒரு ஜாப் தேடுறதுக்கு ஹவு லாங் இட் வில் டேக் யூஸ்வலி? எவ்வளோ கஷ்டம் ஆக்சுவலாக இப்போ இருக்கிற காம்படிஷனில்? இப்போ இருக்கிற காம்படிஷன் நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க ப்ரோ. உண்மையை சொல்லணும்னா 2021 இருந்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கோர்சஸும் நிறைய இந்தியன்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இருந்ததுக்கு இப்போ நிறைய பேர் காம்படிஷன்ஸ் இருக்குது தான். பட் ஆனால் ஸ்கில்லாக நம்ம இருந்தோம்னா நம்ம எத்தனை பேர் வந்தாலும் சரி இதாக இருந்தாலும் நம்ம போயிடலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸ்கில் இஸ் த மேஜர் இஸ் த மெயின். லாங்குவேஜ் ப்ளஸ் ஸ்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் ஜாப் வாங்கிடலாம். ஓகே, காட் இட். ஸோ சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் அட்டன் பண்ணும்போது, ஐ மீன் ஜாப் சர்ச் பண்ணி இதெல்லாம் போகும்போது, உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல எத்தனை ரவுண்ட் இருந்தது? சிவிலுக்கு டெஸ்ட் மாதிரி ஏதாவது வச்சாங்களா, இல்லை வெறும் பிளா 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 மாதிரி தான் இருந்தால் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக எத்தனை ரவுண்ட் இருந்தது முதல்ல? ஆக்சுவலாக நான் ஒரே இன்டர்வியூ தான் கொடுத்தேன். ஸோ ஒரே இன்டர்வியூல முடிஞ்சிருச்சு. ஆமாம், சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோன் கால் இன்டர்வியூ பண்ணாங்க ப்ரோ. ஓகே. ஃபோன் கால் இன்டர்வியூவில் அவங்க பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம இந்த ஜெர்மனில் இருந்ததா இல்லை இங்கிலீஷ்? ஜெர்மனில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் ஒரு 10 minutes ஜெர்மனில் மெயின்டைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எனக்கு புரியல. ஸோ இங்கிலீஷ்க்கு ஸ்விட்ச் பண்ணலாமான்னு கேட்டேன். அவங்க ஓகே இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களும் ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசலை, எனக்காக அவர் ட்ரை பண்ணார். அப்புறம் பேசிட்டு ஓகே நம்ம ஒரு டீம்ஸ் மீட்டிங் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவோம். அதில் நம்ம பேசிட்டு ஃபைனல் முடிவு பண்ணலாம். அப்போவே முடிஞ்சிருச்சு. ஸோ இட் இஸ் 2 round. ஒன்று ஃபோன் கால், இன்னொன்று டீம்ஸ் இன்டர்வியூ. நேர்லலாம் வர சொல்லலை? நேரில் வர சொல்ல, ஏன்னா நான் தூரம் லைக் ஹைடல்பர்க் டு இங்கே வைமர் தூரங்கிறதுனால அவங்க அதுவே. ஓகே டன். ஓகே. ஸோ இப்போது 1 month நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. 1 monthல அரௌண்ட் 3 weeks நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. ஸோ இந்தியாவில் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்களா? ஐ மீன் இல்லை ப்ரோ. இல்லை. ஸோ இங்கே எப்படி இருக்குது ஒர்க் கல்ச்சர்? ஜெர்மன்ஸோட வேலை செய்யும்போது ஹவு இஸ் இட்? ஒர்க் கல்ச்சர் நல்லா இருக்கு ப்ரோ. அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க. அதுவும் எனக்கு டீச் பண்ணுன்ட்டு வரும்போது அவங்களும் இங்கிலீஷில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நானும் ஜெர்மனில் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஜெர்மனில் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னால் ஜெர்மனில் முடியாதப்போ நான் இங்கிலீஷ் ஸ்விட்ச் ஆவேன், அவங்களுக்கும் முடியாத போது பண்ணுவாங்க. ஒர்க் கல்ச்சர் நல்லா இருக்குது ப்ரோ. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு வரும்போது எப்படி இருக்குது? லைக் நீங்கள் சிவிலில் இருக்கிறதுனால ப்ராஜெக்ட் முடியணுன்றதுக்காக இழுத்தடிச்சு 10 மணி நேரம் அந்த மாதிரிலாம் இருக்கா, இல்லை எப்படி? இல்லை, நான் இப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ ரீசெண்டாக போன ப்ராஜெக்ட்டும் ஆக்சுவலாக மண்டே சப்மிட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட். இப்போ நான் லேர்ன் பண்ணுறங்கிறனால கொஞ்சம் டிலே ஆச்சு. அவங்க ப்ரெஷர்லாம் போடல, நீ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுற, ஸோ டேக் யுவர் டைம். எனக்கு ஆனால் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் எனக்கு எண்ட் ப்ராடக்ட் க்ளீனாக இருக்கணும். ஸோ டைம் எடுத்துக்கோ, ஏன்னா இப்போ தான் நீ ஃபஸ்ட் டைம் பண்ணுற, உனக்கு டைம் லேட் ஆகும். பட் ஆனால் க்ளீனாக பண்ணி கொடுத்து ஓகே. ஓகே. இப்போது இந்தியாவிலேருந்து சிவில் படிக்கணும் அப்படின்றதுக்காக ஜெர்மனிக்கு டார்கெட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில்
டிப்ஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு சிவிலில் என்ன இதுக்கு போகிறீங்கிற டிசைட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இங்கே நிறையா சிவிலில் வந்து ஒரு இது மட்டும் கிடையாது, நிறையா இருக்குது. ஸோ ஜியோ டெக்னிக்கல் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் இருக்குது, பிம் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸ் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. when it comes to ஜாப், நிறைய பேர் இந்தியாவிலேருந்து ஜாப் சர்ச் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் நோ ஃப்ரம் துபாய் வேறு தே வில் ஈவன் ஜெர்மனியில் இருந்து கூட ஆப்பர்ச்சுனிட்டி கார்டில் ஜாப் சர்ச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ், ஜாப் தேடுற எக்ஸ்பீரியன்ஸ், மேபி இன்டர்ன்ஷிப்ஸ்க்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? இந்தியாவிலேருந்து பண்ணுறவங்க மெயினாக லேர்ன் பண்ண வேண்டியது ஜெர்மன் லாங்குவேஜ் தான் சொல்ல முடியும். ஏன்னா அட்லீஸ்ட் இங்கே இருக்கிறவங்க நம்ம இங்கே ஜெர்மனியில் கொஞ்ச நாள் படித்ததுனால என்னாச்சும் பேசிக் லெவல் ஆஃப் ஜெர்மன் கூட தெரியும். பட் ஆனால் இந்தியாவிலேருந்து பண்ணும்போது அவங்க இதுக்காக தனியாக ஜெர்மன் லேர்ன் பண்ணணும். அப்புறம் வேறு எதுவும் இல்லை ப்ரோ. லைக் அவங்க மெயின் ஜெர்மன் தான். மெயின் ஜெர்மன் தான். சிவிலை பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் மெயின். ஓகே. ஏன்னா சைட்டில் வேலை செய்கிறதுனால மோஸ்ட்லி ப்ராஜெக்ட்ஸ் அப்படி ப்ராஜெக்ட்ஸ். இருக்கிறதுனால. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி அவரோட ஸ்கோர்ஸ் என்ன, பேச்சுலர்ஸில் இங்கே வரணுன்னா எந்த அளவுக்கு ஸ்கோர் நீங்கள் வச்சுருக்கணும், ஜாப் மார்க்கெட்னு வரும்போது என்ன முக்கியம். ஸோ ஸ்கில்ஸ் பற்றி பேசியிருப்பார், இங்கே யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் பற்றி பேசியிருப்பார், ப்ளஸ் மெயினாக ஜெர்மன் லாங்குவேஜ் பற்றி பேசியிருப்பார். ஸோ தீஸ் ஆர் த சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நாட் ஜஸ்ட் சிவில், அது யாராக இருந்தாலுமே டெஃபினெட்லி தே ஹாவ் டு ஹேண்டில் திஸ் ரிங், ரைட்? ஏன்னா நாளைக்கே நீங்கள் ஜெர்மனியில் வந்து ஒரு லாங் டேர்ம் இருக்க போகிறீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வருஷம் இருக்க போகிறீங்கன்னா தோஸ் ஆர் மேஜர் திங்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோனிஷ், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் நாலேஜ் ஆக்சுவலாக வித் த வியூவர்ஸ். எந்த டவுட்டாக இருந்தாலுமே கீழே உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. அட் த மோஸ்ட் எங்களால் என்ன முடியுமோ ஐ வில் ட்ரை டு ரிப்ளை. ஸோ இஃப் நாட், யூ கேன் ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் சேனல் as well. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ தட் யூ கேன் காண்டாக்ட் மீ தேர் as well. ஓகேவா? ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். see you soon in another video.